அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1978 வருஷம் தீபாவளியும் போது பெரியவா கர்நாடகாவில் ஹம்பிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஆனைகுந்தி அப்படிங்கிற இடம் அங்கே இருந்தா. அந்த ஆனைகுந்தியில் அன்னபூர்ணி சந்நிதி இருக்குது. சிந்தாமணி மட்டம்னு இந்த சிந்தாமணி மட்டத்தில் இந்த அன்னபூர்ணி சந்நிதிக்கு காசியில் பண்ணுறாப்புலேயே அன்னத்தினால எல்லாம் பண்ணி பெரியவா அதெல்லாம் முடிச்சுண்டு மறுநாளைக்கு அமாவாசை தீபாவளி அமாவாசையும் முடிச்சுண்டு அங்கேருந்து கிளம்பி கங்காவதிங்கிற இடத்துக்கு 1978 வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்தா. ஆனைகுந்தியிலேருந்து கிளம்பி வரா பெரியவா கிளம்பிட்டா. கூட கைங்கரம் என்ற பாலு ஏகாம்பரம் இது மாதிரி 2 பேர் கூட வரா. போகிற வழியில் ரோட்டில் பார்த்தா அந்த மெயின் ரோடுக்கு வந்தால் ஒரே நாயெல்லாம் சுழ்ந்துன்னு கொலைக்க ஆரம்பிச்சுடுத்து. உடனே இந்த ஏகாம்பரம்னு கைங்கரம் என்ன பண்ணார், பெரியவாளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக பெரியவாளோட அந்த ரிக்ஷா அதை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு அவள் இருந்த சிந்தாமணி மடத்துக்கு அங்கே போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறதே பெரியவா என்ன பண்ணா, பெரியவாளே உத்தரவு பண்ணா, நீ போய் டார்ச் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. இந்த சாமான் வண்டி எடுத்துன்னு வரணும் அப்படின்னு. இவர் கொஞ்சம் தூரம் போனோடனே அதுக்குள்ள அந்த கேம்பில் இருந்த இன்னொரு கைங்கரியம் இந்துவாசன் அவர் பெரியவாளோட ரிக்ஷா எடுத்துன்னு வந்துட்டார். பாதி தூரத்துலேயே 2 பேரும் மீட் பண்ணிட்டா. உடனே 2 பேரும் சேர்ந்துட்டு பெரியவாள்கிட்ட வந்தா. பெரியவாளுக்கு ஒரு ஆச்சரியம், இப்போதான் அனுப்பிச்சோம் அங்கே போய் ரிக்ஷா எடுத்துன்னு வச்சுல அதுக்குள்ளே வந்துட்டாளே அப்படின்னு. இன்னொரு சந்தேகம் ஒன்றும் தோணித்திற்கு ஒன்றும் வெளியில் காமிச்சிக்கல பேசாத இருந்தா. அப்புறம் கொஞ்சம் தூரம் இந்த ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கா. அந்த ரிக்ஷாவில் வெறும் பெரியவாளோட சாமான் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கு. அவசரத்தில் கிளம்புறதுனால மீதி மற்றவா சாமான்லாம் இருக்குது, கைங்கரியம் பண்ணுறவாளோட சாமான்கள்லாம் இருக்குது, தரிசனத்துக்கு வந்தவாள்லாம் இருப்பா. இப்படி எல்லாத்தையும் தூக்கின்னு கிளம்பணும். வேடிக்கையாக இருக்கும். பெரியவா யாத்திரையில், அதுவும் இந்த 78லேருந்து பண்ணின யாத்திரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே தங்க போகிறா எங்கே இருக்க போகிறா ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜனங்களோ கூட்டம் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். வரவாள்லாம் போய் அங்கே இருக்கிறது அவளோட சாமான் இவாளோட சாமான் எல்லாம் ஒரே மக்களமாக இருக்கும். அப்படி இருக்கிறதே இந்த சிந்தாமணி மடம் சுவாமிகள் அவரும் கூட வந்துட்டு இருக்கார். கொஞ்சம் தூரம் போகிறதே ஒரு மெயின் ரோடில் லாரி வந்தது. இந்த லாரி வந்தோடனே இந்த சுவாமிகள் சிந்தாமணி மடத்து சுவாமிகள் கையை காமிச்சு லாரியை நிறுத்தினார். லாரியை நிறுத்தி அவர் உடனே கன்னடத்துலேயே இந்த லாரிக்கார்ட்ட சொல்லி, பக்கத்தில் அந்த ஆனகுந்தியில் சிந்தாமணி மடம் இருக்குது, அங்கே பெரியவா இருந்த இடம் இருக்குது, அங்கே சாமான்லாம் இருக்குது நிறையா, அதெல்லாம் ஏற்றின்னு வந்து அங்கே இருக்கிற மீதி ஜனங்கள்லாம் இருப்பா அவளையும் ஏற்றின்னு வந்துடும் அப்படின்னு. பெரியவா கங்காவதி போகிறா அப்படிங்கிறது தெரியும், அங்கே கொண்டு வந்துடும் அப்படின்னு. சரி, அந்த ஆள்லாம் பண்ண வெடிக்க எல்லாருமே இப்படி ரோட்டில் போகிறவா லாரியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த பெரியவா யாத்திரையில் கையை காமிச்சாக்க நிறுத்திடுவா, சாமானை தூக்கி ஹெல்ப் பண்ணுவா. இப்படி பல விதத்துலேயும் பல பேர் ஒத்தாசை பண்ணியிருக்கா. ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னா அது ரொம்ப சர்வசகஜமாக நடக்கும் பெரியவாளோட அந்த யாத்திரையில். அப்படி தான் அந்த லாரியில் அந்த ஆள்லாம் ஏற்றுன்னு வந்தான். பெரியவா கங்காவதிக்கு போயாச்சு. அங்கே மனோகர் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு கல்யாண மண்டபம் ராமர் கோவில் கட்டியிருக்கார். அங்கே போனால் பெரியவா அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணா. வெளியில் அந்த ஹால் அதில் வந்து உட்காந்துண்டா. உட்காண்டோன்னே என்ன பண்ணா, இந்த ஏகாம்பரம் இந்துவாசனம் எல்லாம் கூப்பிட்டு இந்த ரிக்ஷாவில் இருக்கிற சாமான்லாம் கொண்டு இங்கே வெயின்னா. அந்த ரிக்ஷாவில் பெரியவா தள்ளு வந்த ரிக்ஷாவில் சாமான்லாம் இருக்க எல்லாம் கொண்டு வச்சா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணினா ஒரு ஆசனம் இதை எடுத்து வச்சுண்டா. மீதி அதில் இருந்த தர்பாசனம், இன்னும் குடம், பெரியவாளுக்கு ஸ்நானத்துக்கு இருந்து குடம் வந்துருக்குமே, குடம், ஆசனம், மரத்தட்டு, கடம், இன்னும் மடுசஞ்சி, பெரியவாளுக்கு படுத்துக்கிற அந்த பாய் எல்லாத்தையும் என்ன பண்ணா, எல்லாத்தையும் இங்கேயே தூக்கி போடும் அப்படின்னா. எல்லாத்தையும் இங்கே போடும், ஒன்றுத்தையும் வண்டியில் ஏற்றப்படாது அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறா புரியல. ஏன்னா நம்ம பாட்டுக்கு சாமானை ஏற்றிகிட்டே போகிறோம். அது முன்னால் இந்த ரிக்ஷா பிடிச்சின்னு தள்ளிட்டு வரவாளுக்குன்னா அந்த சிரமம் தெரியும். அதை குறைக்கணுங்கிறதுக்காக போல இருக்குது. எல்லாத்தையும் மூட்டையை குறை அப்படின்னா எல்லாம் குறைச்சாச்சு. அங்கேயே தூக்கி போடுன்னா போட்டாச்சு. ஆனால் ஒரு ஆச்சரியம், இந்த கங்காவதியில் இந்த மனோகர செட்டியாருக்கு பெரிய பாக்கியம். பெரியவா உபயோகப்படுத்தின அத்தனை சாமானியும் அங்கே அவருக்கு கொடுக்கணும்னு நினச்சா போல இருக்குது. அதுக்கு ஏதோ இப்படி ஒரு நாடகம் மாதிரி பண்ணி இதை தூக்கி அவளுக்கு அங்கேயே போடு அப்படின்னு சொல்லிட்டா. இதை போட்டாச்சு. இந்த சிந்தாமணி மடத்து சுவாமிகள் சொல்லி லாரியில் மற்றவாளோட சாமான் எல்லாரும் வந்திருக்கா இல்லையா, அவளமும் வந்தாச்சு. வந்து அந்த லாரியில் என்னென்ன சாமான்லாம் வந்து அதெல்லாம் கொண்டு வரணும்.
அதெல்லாம் எடுத்து வச்சா இன்னமும் பெருசா புஸ்தகங்கள்லாம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னெல்லாமோ வந்தவா சாமான் இல்லது. பெரியவாளுக்கு கோவம் வந்துடுத்து. என்ன இவ்வளவு ஒரு சாமான மூட்டை கட்டிண்டு ஒரு பெரிய ஊரை தூக்கிட்டு போறாப்புல, அவாவாலும் என்னெல்லாமோ அவாவா இஷ்டத்துக்கு ஏதோ 2 பை 4 பை இல்லை என்னெல்லாமோ சாமான் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணா பெரியவாளோட காஷாய வஸ்திரம்லாம் இருந்தது நிறையா. இந்த காஷாய வஸ்திரம் தீபாவளி முன்னால தான் நடந்திருக்கு. தீபாவளிக்குன்னா அவாவா வஸ்திரம் கொண்டு கொடுப்பா. என்ன பண்ணினா இந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் உபனிஷத் பிரம்மேந்திர மடம், அங்கே இருக்கிற மடம், இங்கே இருக்கிற மடம், சன்னியாசிகளுக்கெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னா. சில பேர் என்ன பண்ணுவா, பெரியவாளுக்காக பெரியவா கதர் தான் கட்டிப்பா. அந்த கதர்ல காஷாயம் தோச்சு தான் கட்டிக்கணும். அதனால ஒயிட் வெள்ளை துணியா வாங்கிட்டு வந்துருவா. 9 கஜத்துல துணியா வாங்கிட்டு வந்துருவா, வெள்ளை துணி. அதுக்கப்புறம் அது மடத்துல இருக்கவாளே காஷாயம் தோச்சு பெரியவாளை கொடுக்குறக்கா. அது மாதிரி சில பேர் வெள்ளை வஸ்திரமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா, சில பேர் காஷாயம் தோச்சும் கொண்டு கொடுத்துருப்பா. இந்த காஷாயம் தோச்சதெல்லாம் இருக்கிற சன்னியாசிகளுக்கெல்லாம் கொடுன்னா, இந்த வெள்ளை வஸ்திரத்தெல்லாம் மடத்துல இருக்கிற பாட்டிமாக்கெல்லாம் கொடுன்னா. யாரை பார்க்குறோம், இந்த பாட்டிமாக்கெல்லாம் இதை கொடு, இந்த வஸ்திரத்தெல்லாம் டிஸ்போஸ் பண்ணு, இந்த புஸ்தகத்தெல்லாம் தூக்கிட்டு போய் தேனம்பாக்கத்தில் கொண்டு போடு அப்படின்னு ஏகாம்பரத்திட்ட சொல்றா. ஏகாம்பரம் பார்த்தர் தம்பளை தூக்கின்னு போய் எல்லாம் கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கத்தில் கொடுங்கிறா. முதல்ல இத்தனை மூட்டையும் லாரியில் தூக்கின்னு வந்து நம்ம இனிமேல் எப்படி தூக்கின்னு போகிறது? அதோட இல்லை, ஏகாம்பரம் இப்போ தான் வந்திருக்கார். அவெல்லாம் கைங்கிரம் பண்ணவெல்லாம் அப்பப்போ வீட்டில் போய் தானே காரியம் இருந்துன்னா போயிட்டுக்கிட்டு வர வழக்கம். அவர் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் திரும்பி வந்திருக்கார். வந்தோடனே பெரியவா திருப்பி விரட்டுறா, போன்னு சொல்கிறா. இவர் உடனே சொன்னார், இல்லை இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன், அதனால ஒரு 10 நாளான்னு இருந்துட்டு போகிறேன், பெரியவா என்ன போன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா. உடனே பெரியவா பக்கத்தில் கைங்கிற முன்ன ஸ்ரீகண்டம் பாலு அவள்கிட்டலாம் கேட்டா, இவன் இங்கே இருக்கேங்கிறான், இவன் இருக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு. என்னமோ அவாசுரத்தை தான் கேட்டுன்னு நடக்க போறாப்புல. ஸ்ரீகண்டன் சொன்னார், அவன் பாவம் இப்போ தான் வந்திருக்கான், இருந்துட்டு 10 நாள் இருந்துட்டு போட்டோம், இப்போ உடனே விரட்ட வேண்டாம் அப்படின்னு. சரி, இந்த சாமான்லாம் உடனே அடுத்த வாழ்கிட்ட சொல்லி இங்கே கொண்டு போ அங்கே கொண்டு போ, எல்லாத்தையும் எல்லா சாமான் டிஸ்போஸ் பண்ணுறா. இந்த புஸ்தகத்தெல்லாம் முக்கியமான சில புஸ்தகத்தை வச்சுட்டு இது எல்லாமும் கொண்டு தேனம்பாக்கத்தில் போடு அப்படின்னு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லா சாமானையும் இங்கே பண்ணு, இத்த பண்ணு, இத்த பண்ணு, இத்த பண்ணு, எல்லாத்தையும் சாமான்லாம் குறைக்கிறா. குறைச்சிட்டு என்ன பண்ணியாச்சு, இப்போ சாமானமெல்லாம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. வந்திருக்காளே இந்த கைங்கரியம் பண்ண வந்தவாளே கணக்கு பார்த்துட்டு இவன் வேண்டாம் அவன் வேண்டாம், இவன் எக்ஸ்ட்ரா அவன் எக்ஸ்ட்ரான்னு சொல்ல பெரியவா. தரிசனத்துக்கு வந்தவாள்ல சில பேர்லாம் இருந்தா, ஒரு பத்மானு, ஒரு அம்மா, நெய்வேலி பாலம்னு, சகுந்தலா பாட்டி, இப்படி எல்லாம் சில பக்தாள்லாம் எப்பொழுதும் ரெகுலரா போய் தரிசனம் பண்ணுவா. இந்த பத்மா, சகுந்தலா பாட்டி, பாலா அவள்லாம் தரிசனத்துக்கு வந்திருக்கா. இப்பதான் கங்காவதியில வந்து தரிசனத்துக்கு பார்த்துட்டு இருக்கா. உடனே பெரியவா என்னம்னா, நீங்களாம் பார்த்தா சொல்லியோ எல்லாரும் கிளம்பி ஊருக்கு போங்க. அடுத்து மனுஷாலாம் டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்களாம் வந்தாச்சு, ஊருக்கு போங்க, பார்த்தாச்சு போங்க. இதுல இந்த நெய்வேலி பாலம் பத்மா எல்லாம் அழுதா, நாங்க இப்பதான் வந்திருக்கோம், கார்த்தால தான், இன்னும் 2 நாள் இருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கோம், அதனால எங்களை போகணும், பெரியவா விரட்டக்கூடாது, நாங்க இருந்துட்டு போறோம் அப்படின்னு. பெரியவா நிர்தாட்சியமா என்ன பண்ணிட்டா, அதெல்லாம் இங்க பிசினஸே கிடையாது, வந்தேள் பார்த்தாச்சு போயிட்டு வாங்கும் அப்படின்னு அனுப்பிச்சுட்டா. இப்படி எல்லாரையும் அந்த அனுப்பிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணினா பெரியவா அன்னைக்கு அங்க உட்காந்து அந்த கோவிலே தான், அங்க ராமர் கோவில், அதுல உட்காந்து இருக்கா. அப்படி உட்காந்து தரிசனம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ராத்திரி அங்கே 2-3 நாள் இருந்தா. சுவாமிகள் வந்திருக்காரு, சிந்தாமணி மடத்து சுவாமிகள். அவர்கிட்ட ஒரு நாளைக்கு அப்போ பேசிட்டு கிட்டே சொல்றா, 150 ரூபா 200 ரூபா செலவழிச்சுட்டு மெட்ராஸ்லேருந்தெல்லாம் இந்த ஜனங்கள்லாம் வந்திருக்க என்ன பார்க்கணும்னு, அந்த பொம்மநாட்டிகள்லாம் பாவம் செலவழிச்சுன்னு சிரமப்பட்டுன்னு வந்திருக்கா. அத்தனை பேரையும் விரட்டி விட்டேன், அழ திருப்பி அனுப்பிச்சுட்டேன். இதோ இவன் இருக்கானே அப்படின்னு இந்த ஏகாம்பரத்தை காமிச்சு, இவன் மெட்ராஸ்ல சிம்சன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுல பெரிய உத்தியோகத்துல இருக்கான். இவனோட எஜமானர் என்ன பண்ணியிருக்கார், எங்கிட்ட உள்ள பக்தியினால எனக்கு இவ கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா இவ அப்பா எல்லாருமே இந்த மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, மடத்து வாத்தியார், அவரோட புள்ள இவன் எனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக அவ எஜமானன் இங்கேயே என்ன அனுப்பிச்சிருக்கார், இவரை அனுப்பிச்சு வச்சிருக்கார் என் கூடவே இருக்க சொல்லி. இவனையும் வேண்டான்னு சொல்றேன், அடுப்புறேன், இந்த ஸ்திரீகள்லாம் வந்தா அவள்லாம் தரிசனம் பண்ணணும்னு, அவள் எல்லாமே செலவழிச்சணும்னாலும் திருப்பி போடுங்கன்னு அனுப்பிச்சுட்டேன் எல்லாரையும். அவள் அழ போறா, எல்லாரும் மெனக்கிட்டு 2 நாள் 4 நாள் இருந்து தரிசனம் பண்ணலான்னு நினைச்சுன்னு வந்தவா, செலவழிச்சுன்னு வந்தவாளை நான் விரட்டி அடிச்சுட்டேன். எனக்கு துளி கூட நெஞ்சில ஈவிரக்கம் கிடையாது அப்படின்னு இந்த சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த சுவாமிகள் கேட்டு அவர் பாவம் உருகின்ற, இன்னும் பெரியவா போய் தன்னை ஈவரக்கம் இல்லைன்னு சொல்றாளே அப்படின்னு. இதை கேட்டு இந்த ஏகாம்பரத்துக்கு அழுக வந்துடுத்தோம்.
எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியை அபார கருணா சிந்தும் அப்படின்னு நாம ஸ்தோத்திரம் பண்றோம். கருணையோட கடல் அப்படின்னு சொல்றோம். அந்த கருணை கடலான அன்பே சிவம் அப்படிங்கிற மூர்த்தி சொல்றது தனக்கு துளிக்கூட ஈவரக்கம் இல்லையா, எல்லாரையும் வந்தவாள்லாம் அழ அழ அடிச்சு விரட்டிட்டாளாம், இங்க இருக்கக்கூடாது. இதை சொல்றத கேட்டோன்னு ஏகாம்பரத்துக்கு மட்டுமா அழுக வரும்? யாரா இருந்தாலும் கேட்கிறவாளுக்கெல்லாம் அழுகத்தான் வரும். இது அழுக வரத்தோட இல்லை, இல்ல இன்னொரு பாவமும் எனக்கு தோன்றது என்னன்னா, இதை விட பெரிய பொய் கிடையாதுன்னு தோன்றது. ஏன்னா பெரியவா போய் தன்னை ஈவரக்கன் இல்லாத ஒரு ஜென்மா, அன்பு இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா யாராலையானு நம்ப முடியுமா? அவ எப்படி அன்பே ஸ்வரூபமா இருந்தா அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகள் முன்னாலாம் பார்த்திருக்கோம். எல்லா ஜீவராசிகள்ட்டும் எப்படி அன்பா இருந்தாங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னும் பல நிகழ்ச்சிகள் பார்க்கத்தான் போறோம். அப்படி இருந்தா கூட பெரியவா ஏன் இங்க கங்காவதியில் இப்படி சொல்றா அப்படின்னா, இது அவ அன்பு இல்லைங்கிறதுனால சொல்லல, இப்படி சொல்றதும் இங்க இருக்க வேண்டான்னு விரட்டி அடிக்கிறது கூட அன்புனாலதான். இந்த அன்புனா எப்பேற்பட்ட அன்புன்னு, ரொம்ப அபாரமான அன்பு. நம்ம மேல உள்ள கருணையினால அவ அப்படி நம்மள இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. பெரியவாளுக்கு தெரியாதா இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாரும் காசு பணத்தையும் செலவழிச்சுன்னு தன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கா. இருந்தாலும் ஏன் விரட்டுறா அப்படின்னா ஏதோ காரணம் இருக்கும்.